இன்னைக்கு நம்ம கடைசியா பார்த்துக்கிட்டு இருந்த ஹாரர் சீரிஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோவோட அம்மா அந்த இடத்துக்கு கார்ல வருவாங்களா. உனக்கு இங்க என்னடா வேலைன்னா அவங்க பயங்கர கோவத்துல இருக்க. வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோயினோட அம்மா வரும்போது அவங்க கண்ணத்துல பொலேர்னு ஒன்று வைக்கிறாங்க. ஆயாவும் மகளும் ஒன்னா சேர்ந்துட்டு என்னோட பையனை வசியம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான கோவத்துல அவங்க அம்மா ஹீரோவை கூப்பிட்டு அங்க இருந்து போக, வீட்டுக்குள்ள இருந்து வந்து அந்த ஃப்ரெண்டு பையனுமே ஹீரோயின் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேட்குறான். ஸோ என்னால் தான் ஹீரோ இங்கே வந்தான், அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அவனோட அம்மா கடைக்கு உதவி பண்ணுறதுக்காக அவங்க இருந்து கிளம்பிடுவானா. ஸோ அதுவே ஹீரோவை அவங்க அப்பாவும் அம்மாவும் காரில் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அப்பாலாம் பயங்கரமாக திட்டுவார். பாஸ்கெட் பால் கோர்ட்டில் அந்த பேய் இருந்திருக்கும்ல, ஸோ அந்த சிசிடிவி வீடியோலாம் எடுத்து காமிச்சிட்டு கிளாஸ் டாப்பர்னே போயும் கடைசி மார்க் எடுத்த பையன் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருப்பியாடா அப்படின்னு திட்டினா அவன் கோவத்தில் ரன்னிங்லேயே கார்லேருந்து இறங்கிடுறான். ஃப்ரெண்டு பையன் அவங்க அம்மாவோட கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அந்த ஆன்மாங்கிறது அவன் பாடியை டேக் ஓவர் பண்ண, வீட்டில் ஹீரோயின் ஏதோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. ஸோ அப்போ கையில் ஒரு சின்ன கோடாரி மாதிரி ஒன்று எடுக்கிறா. சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோயினோட பாட்டிமா ஏதோ ஒரு பையனுக்கு பேய் ஓட்டுறதுக்காக ஒரு மந்திர கயிறை வச்சு அவனை கட்டி போட்டுட்டு இந்த ஒரு கோடாரியை பயன்படுத்தி அவன் உடம்புல இருக்கிற அந்த பேயை போக வச்சுருப்பாங்க போல. ஸோ இப்போ அது உதவிகரமாக இருக்கும்னு அந்த பேக்ல அந்த கோடாரி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அம்மா இல்லை போகாத, இது நம்ம வேலை இல்லை அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலுமே இல்லை அவங்களுக்கு நம்ம உதவி கண்டிப்பாக தேவைப்படுதுன்ட்டு வெளியில கிளம்பி வரும்போது கரெக்டாக ஹீரோ கால் பண்ணுவான். ஸோ ஏற்கனவே கார் விட்டு அவன் இறங்கி வந்திருப்பான்ல, அப்போவே அந்த ஃப்ரெண்டு பையனோட கடைக்கு தான் போயிருந்திருப்பான். அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டு இல்லை. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போறேன்னு அவன் சொல்லியிருந்திருப்பானாமா. நைட் டைம்ல அவன் ஏன் ஸ்கூலுக்கு போறான்னு தெரியல, நான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன், நீயும் அங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பானா. சரின்னு ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்ப அப்போ அப்படியே அந்த ஃப்ரெண்டு பையனை காட்டுறாங்க. ஸ்கூல் கேட் எல்லாம் மூடி இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் சங்கிலியெல்லாம் உடைச்சிட்டு கிளாஸ் ரூமோட ஜன்னல் மேலே ஏறி உட்காந்தவனும் கீழே விழுகல. அதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், கண்டிப்பா அவங்க வருவாங்க அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரியே கீழே விழுகலான்னு. முதல்ல ஹீரோ தான் உள்ள வரான், பின்னாடியே ஹீரோயினும் வரும்போது ஹீரோயின் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி அந்த ஈவில் ஸ்பிரிட்டை கொஞ்சம் வீக் பண்ணி எப்படியும் அவனை ஜன்னல்ல இருந்து கீழே விழுகாம காப்பாத்தி அவனை கீழே அமைக்கி கண்ட்ரோல் பண்ணலான்னு ட்ரை பண்ணா. வேலைக்கு ஆகல. ரெண்டு பேரும் அப்படியே தள்ளி விட்டவனும் திருப்பியும் ஜன்னல் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு ஒழுங்கா படிக்காத பசங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நீங்க தான் போய் சொல்லணுங்கிற மாதிரி மேல இருந்து கீழே விழுந்துருவான். அப்படி கீழே விழுந்த பாடியை இவங்களும் பார்க்க வரும்போது ஆல்ரெடி அந்த ஃப்ரெண்டு பையன் ஆன்மாவா வெளியில வந்துருவானா பாடியை விட்டு. என்னடா நான் செத்துட்டேன் அப்படின்னு அந்த ஆன்மா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழும்போது ஹீரோயின் போயிட்டு ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணி பார்க்கறா. இல்ல ஹார்ட் பீட் இன்னும் இருக்குது. உடனே ஹீரோவும் சிபிஆர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வெள்ளை மண்டையன் இருக்கிறான்ல அவனும் அங்கே வந்துட்டு என்னப்பா இன்னும் 5 நிமிஷத்தில் எனக்கும் இன்னொரு கோஸ்ட்லி ஃப்ரெண்டு கிடைக்க போறானா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இறந்து போனதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆன்மாவா என்னோட ஃப்ரெண்ட் ஆக போறாங்கிற மாதிரி. ஆனால் ஹீரோயினுக்கு அந்த வெள்ளை மண்டையனை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வந்துடும். ஏய் நீ ஒரு ஆன்மா தானே, கம்மனை இவனோட பாடிக்குள்ளே போய் இவன் பாடியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடு, அப்படி நீ பண்ணன அப்படின்னா அவனோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லக்குள்ள ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அந்த வெள்ளை மண்டையனும் இறந்து போன அந்த ஃப்ரெண்டு பையனோட பாடிக்குள்ளே போயிட்டு அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் பாட்டுக்கு ஒரு பெட்ல படுத்துக்குவான். முதல்ல டாக்டர்ஸும் யாரா வாங்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவன் தலையிலிருந்து ரத்தம் வரதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு மெடிக்கல் உதவிகள்லாம் பண்ண ஆரம்பிக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோவுமே ஹீரோயின்ட்ட இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு இப்போ இறக்குறத அவன் பார்த்துட்டு இருப்பான்ல. ஸோ அப்படின்னா இதே மாதிரி அந்த பேய் விருப்பமே இல்லாமல் நிறைய பேரை சாகடிச்சிருந்துருக்கும். அப்போ இறந்து போனவங்க எல்லாரும் எப்படி ஃபீல் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் இறந்து போனவங்களுக்காகவும் சேர்த்து இனிமேல் யாரும் இறந்து போகக்கூடாது, அதனாலேயே அந்த பேயை ஏதோ ஒன்று நம்ம பண்ணியாகணும் அப்படின்னு பயங்கரமாக கடுப்பாகிறான். அடுத்த நாள் காலையில் பிரின்சிபல் ஸ்கூலுக்கு வரும்போது ஆல்ரெடி அங்கிருந்த பூட்டு எல்லாமே உடைக்கப்பட்டிருந்திருக்குதா. அந்த ஆளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஃபர்தரா உள்ள போனா அங்க ஒரு வாத்தியார் நேரமா வந்த மாதிரி தெரியுது. யோ வாத்தி என்ன நேரமா வந்துட்டு அப்படின்னு கேட்கக்குள்ள அவர் என்னன்னா வேகமா வந்துட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். வாத்தியாரா இல்ல, ராதர் அந்த பேயா இருக்கிறாரு. உன் பேச்சை கேட்டுட்டு தான் கடைசி மார்க் எடுக்கிற பசங்களை மட்டும் நான் சாகடிக்க ஆரம்பிச்சேன். எதுக்குடா மத்த மார்க் எடுக்கிற பசங்களா தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ண வராங்க பாரு, நேத்து நான் டார்கெட் பண்ண ஒருத்தனை என்னால சாகடிக்க முடியலங்கிற மாதிரி பயங்கர கோவத்துல இவனை போட்டுத்தலான்னு இருந்தா. எப்படியோ பிரின்சிபல் அந்த சுருக்கு பைய வச்சு அந்த ஆன்மாவை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறான். கட் பண்ணா பிரின்சிபல் ஹீரோயினை ரூம்குள்ள கூப்பிட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் கூடவே நம்ம ஹீரோமே வந்திருப்பான். என்னன்னா நேற்று நைட் அந்த ஃப்ரெண்டு பையனை காப்பாத்துறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருப்பாங்கல்ல. ஸோ அதை சிசிடிவிலாம் பார்த்துருப்பாங்க போல. ஸோ அதனால தேவையில்லாம இப்படி நைட் டைம்ல ஸ்கூலை உடச்சுக்கிட்டு உள்ள வருது, இதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு செயலா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரியான ஒரு ஒழுக்க சீர்கேடு பொண்ணா நீ இருக்கிற காரணத்தால இனிமேல இந்த ஸ்கூல்ல நீ தொடர்ந்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இங்கிருந்து நீ போகலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான், ஹீரோவுக்கு கிடையாது. ஏன்னா ஹீரோவோட அம்மா இருக்கிறாங்கல்ல அந்த சேர்மனோட ஒய்ஃப், அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு இங்க சீட்டே கிடைச்சிருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ஏதோ மாய மந்திரம்லாம் போட்டு என் பையனை கைக்குள்ள போட்டு வச்சுட்டாங்க போல, என் பையன் எப்போ பார்த்தாலும் இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான், அதனால இந்த புள்ளைய சீட்டை கிழிச்சு அமுச்சுட்டுரும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். இந்த பிளானை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பையனும் இதோ பாரு பிரின்சிபலே, நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுலாம் நியாயமான விஷயம் தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, அதை நான் நிராகரிக்கல, ஆனா பனிஷ்மெண்ட்டுங்கிறது அவளுக்கு மட்டும் எதுக்கு, எனக்கும் கொடு.
அப்படி நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும், இல்லை கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் இனிமேல் நான் படிக்கவே மாட்டேங்கிற மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பானா. அப்போ அந்த பிரின்சிபல் ஹீரோ அம்மா இருக்கிறாங்களே அவங்க பேச்சை மீறியுமே சரி நான் ஹீரோயினுக்கு ரெண்டாவது ஒரு வாய்ப்பு தரங்கிற மாதிரி சொல்லி ஃபர்தரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஹீரோயின் நீ மட்டும் ஏறு மற்றவங்களாம் போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு சரி போல இனிமேலாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இல்லாமல் படிப்பில் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லைன்னு கேட்கும்போது ஏங்கய்யா இல்லைன்னா வேற ஸ்கூல்ல இது என்ன போட்டுருவீங்களான்னு கேட்க பேய் பிசாசுன்னு ஸ்கூலில் கதை பேசிக்கிட்டு இல்லாமல் இருந்தீங்கன்னா அது வரைக்கும் நீ சேஃப் தான் சொல்லக்குள்ள ஹீரோயின் கேட்பா பேய் பிசாசா உங்களுக்குள்ள எப்படி அது தெரியும்னு கேட்கும்போது அப்படியே அந்த பிரின்சிபலோட கையில லைட்டா நடுங்குது. ஏன்பா பிரின்சிபலா இருக்கிறங்காட்டி பசங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன, சரி இந்தா ஒரு ரேங்க் கார்டு அப்படின்னு கொடுக்கக்குள்ள அதை வாங்கி பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அவ ஆவரேஜான ஒரு மார்க் வாங்கி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் இதை ஹீரோ கிட்ட காமிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா, உன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் இல்லாம இல்ல உன் ஃப்ரெண்டு மாதிரி கடைசி ரேங்க்கும் இல்லாம இப்படி நடுவுல மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி. சரி இனிமேலும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டால என் ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதான்னு ஹீரோ கேட்கும்போது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு, அதனால தான் உன் ஃப்ரெண்டோட ஆன்மாவை நான் சேஃபா வேற ஒரு இடத்துல வச்சிருந்திருக்கேன்னு சொல்லக்குள்ள என்ன இடம்னு கேட்டா ஹீரோயின் சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கே தெரியாதாமா. ஏன்னா ஹீரோயினும் ஒரு ஹியூமன் தானே. ஸோ மேபி அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஹீரோயினை பொசஸ் பண்ணி அந்த இடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா, அதனால தான். அப்போ யாரு தான் அந்த ஃப்ரெண்டு பையனோட ஸ்பிரிட்டை வந்து பத்திரமா வச்சிருந்திருக்கானா அந்த வெள்ள மண்டையன் இருக்கிறான்ல அவனா தான் இருக்கும். அன்னைக்கு மதியானம் பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் பேசிட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்லக்குள்ள சில பசங்க எல்லாரும் இப்பதான் ஒரு எக்ஸாமே எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி எதுக்கு ரெண்டாவதுன்னு கேட்டா ஐயோ நல்லா படிக்கணும் தானே இத்தனை பசங்க இங்க வந்து சேர்ந்துருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்களோட திறமையை டெஸ்ட் பண்றதுல இதுல என்ன இருக்கு அதெல்லாம் டெஸ்ட் வச்சுடுங்கிற மாதிரி சொல்லுவான். இன்னொரு சீன் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலி ஹீரோட அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு அந்த வைஸ் பிரின்சிபல் கூட பேசிட்டு வெளியில வரும்போது கரெக்டா ஹீரோயினோட அம்மாவும் டாக்ஸில வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எங்கேயோ பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. இந்த மாதிரி உங்க பொண்ணை ஸ்கூல் விட்டு தூக்கி விட போறோம் அப்படின்னு ஃபோன் பண்ண காரணத்தால அந்த பூஜை பண்ற ட்ரெஸ்ஸோடயே வந்திருப்பாங்க. அப்படி உள்ள வந்தவங்களுமே வைஸ் பிரின்சிபல் கிட்ட இந்த மாதிரி தான் பொண்ணு என்ன துரத்தி விட்டீங்களான்னு கேட்கக்குள்ள இல்ல பிரின்சிபல் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாரா. அப்போ ஹீரோயினோட அம்மா வச்சிருந்த ஒரு பெல் மாதிரி ஒன்று இருக்கும், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா சத்தம் போட ஆரம்பிக்கும். அந்த ஒரு பெல்லை பத்தி ஹீரோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்குது. ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருந்தா தானே இந்த பெல்லுங்கிறது அடிக்கும், இதையும் அப்போ அடிக்குது அப்படின்னு அவங்களும் பயப்பட அப்போ சடனா அந்த பெல்லுங்கிறது ஹீரோயினோட அம்மா ஒரு பக்கம் இழுத்துட்டு போக அவங்க ஒரு ரூம் கிட்ட போனோடனே அங்க எதையோ சென்ஸ் பண்றாங்க. ஆத்தாடி இந்த ஸ்கூலுக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்னு பதறி அடிச்சுட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்களா. ஈவினிங் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு புள்ள சோகமா வந்துகிட்டு இருப்பா. இந்த ஒரு புள்ள ஒரு எபிசோட்ல ஹீரோயின் அடிக்க வந்திருப்பால அதே புள்ள தான். அடுத்த எக்ஸாம ஹீரோவோட ஃப்ரெண்டு பையன் எழுத போறது கிடையாது. ஸோ மேபி அடுத்த எக்ஸாம் நடந்துச்சுன்னா அதில் நான் தான் கடைசி மார்க் வாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா நான் சாக போறேங்கிற மாதிரி தான் அவ நினைக்கக்குள்ள கரெக்டா ஹீரோயின் அங்க வருவாளா. ஆனா ஹீரோயினை பார்த்தோன்னே அவ கோவம் எல்லாம் ஹீரோயின் மேல போக ஆரம்பிச்சிடும். நீ ஒரு மந்திரவாதி தானே, கண்டிப்பா நான் சாக போறேங்கிறத உன்னால பார்க்க முடியுது தானடி அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது நீ ஒன்னும் என் ஃப்ரெண்டு கிடையாது, நீ சாகர நினைச்சு நான் எக்காரணம் கொண்டும் கவலைப்பட்டதே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லக்குள்ள அவ வேகமா அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுவாளா. ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டா தெரியல சாவ போறாளாமா வா போய் காப்பாத்தும் அப்படின்னு அவளோட கீழே போட்டு போன பேகையே எடுத்துக்கிட்டு அந்த புள்ள ரெஸ்ட் ரூம்ல வந்து தன்னோட கையை கட் பண்ணிக்கலான்னு இருப்பா. அப்போ ஹீரோயின் அந்த பேகை கொண்டு வந்து வெளியில வச்சுட்டான் புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்திருப்பா. உப்பு கூட நான் சாக வேண்டாம்னு அவ சொல்லவே இல்லை, இங்க இருக்கிற யாருக்குமே நான் தேவை கிடையாது போலேன்னு அவ கட் பண்ணலான்னு இருக்கும்போது அப்போ திடீர்னு அந்த பிள்ளையோட பேரெல்லாம் சொல்லி ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. என்னடான்னு வெளியில வந்து பார்த்தா அவளோட பேக்ல இந்த கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்காக ஏதோ டிராயிங்லாம் வச்சிருந்திருப்பா போல. அந்த மோட்டிவேஷனல் டிராயிங்ஸ் தான் அவகிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மோட்டிவேஷனாலேயே அவ கொஞ்சம் நார்மலானவளும் வெளியில வரும்போது அங்க இருக்கிற ஹீரோயின் கிட்ட நீ தான் இந்த மாதிரி மந்திரம்லாம் பண்ணினியான்னு கேட்டா நாங்க ஒரு மந்திரமும் பண்ணல, பிளஸ் நீ ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் ஆகணும் தானே விருப்பப்பட்டேன், ஸ்கூலை முடிச்சுட்டு ஆர்டிஸ்ட் ஆகிற வழியை பார்க்கறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம இந்த சேட்டைகள்லாம் சொல்லி அந்த பிள்ளைகிட்ட இருந்து அந்த கத்தையுமே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அந்த வெள்ள மண்டையை ஹீரோயினை வந்து மீட் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டு பையனோட ஆன்மாவை இந்த வெள்ள மண்டையை தானே எங்கேயோ கொண்டு போய் ஒளிய வச்சிருந்திருக்கான். ஸோ அது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல வந்தா இல்ல அந்த பையனை எங்கேயோ ஒளிய வச்சிருந்திருக்கேன், அந்த மேட்டர்லாம் எனக்கு தேவையில்லை, இன்னும் சொல்ல போனா அந்த ஃப்ரெண்டு பையனோட பேச்சையே நீ வெளியே எடுக்காத, வேற ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுன்னு கேட்டா அப்பதான் அவன் சொல்றான் அந்த பிரின்சிபல் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்கிறத இந்த வெள்ள மண்டையன் பார்த்துருப்பான்ல, இருந்தாலும் அவன் பிரின்சிபலுங்கிற மேட்ரு இவனுக்கு தெரியாது. ஆனா அந்த ஆளை நான் வேற எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வெள்ள மண்டையன் யோசிக்க நீ யோசிச்சுட்டே இருன்ட்டு ஹீரோயின் உள்ள போகும்போது அங்க ஹீரோயினோட அம்மா ஏதோ கயிறெல்லாம் போட்டுட்டு பயங்கரமா பம்பிட்டு உட்காந்துருக்காங்களா. ஐயோ அம்மா என்னமா பண்றேன்னு கேட்டா ஏண்டி உன்னோட ஸ்கூல்ல என்னடி இருக்கு அப்படின்னு அவங்க பயங்கரமா பயப்படுறாங்களா. ஆமா ஸ்கூல்ல ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கு. ஈவில் ஸ்பிரிட் இருக்கா? ஈவில் ஸ்பிரிட்டுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைச்சியா? ஈவில் ஸ்பிரிட்டை தாண்டி வேற என்னமோ ஒன்று இருக்கு, கொடூரமா இருக்குதுன்னு பயந்துட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எங்க அம்மா பயப்படுற அளவுக்கு அப்படின்னா நடந்துருக்கும், இரு போய் பாக்குறேன் அப்படின்னு ஸ்கூல் முழுக்க தேடி அலைஞ்சவன் நேரம் ஒரு ரூம் கிட்ட போறாளா.
அந்த ரூம்குள்ள இருந்து ஏகப்பட்ட சத்தங்கள்லாம் வர ஹீரோயின் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே மண்டையெல்லாம் பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்கிறாளா. அதுவே ஹீரோ கிளாஸ்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ உனக்கு ஒரு கனவுங்கிறது வரும். இப்போ ஹீரோயின் ஒரு கதவு மாடி நின்றுகிட்டு இருந்தால அதே டோர் ஓபன் பண்ணி போற மாதிரியும் அந்த டோருக்கு பின்னாடி இதுக்கு முன்பாக இறந்து போன அந்த பசங்களா இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாத்தோட ஆன்மாக்களும் இருக்கும். அந்த ஒரு ஆன்மாக்கள்ல நம்ம ஹீரோயினோட ஆன்மாவும் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கெல்லாம் என்னன்னே தெரியல, அப்படியே வாயடைச்சு நின்றுட்டு இருக்கிறான். அது கனவு தானே. சடனா தூக்கத்திலிருந்து எந்திரிச்சவனும் சைட்ல திரும்பி பார்த்தா ஹீரோயின் கிளாஸ்ல காணும். வேகமா அவனோட கனவுல எந்த ஒரு டோர் வந்துச்சோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அப்பதான் ஹீரோயின் கத்திட்டு ஒரு மாதிரி மயங்கி கீழே விழுகிற மாதிரி தெரியும். இவனும் உள்ள வந்து காப்பாத்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு அப்பதான் ஹீரோ சொல்றான் தனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வந்த மாதிரியும் டோருக்கு பின்னாடி இது வரைக்கும் இறந்து போன பசங்களோட ஆன்மாக்கள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லக்குள்ள ஹீரோயினுக்குமே அந்த டோருக்கு பின்னாடி சத்தங்கள்லாம் கேட்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால மேபி அந்த தீய சக்தி தான் இறந்து போன அந்த ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே அந்த டோருக்கு பின்னாடி அடிச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா ஏன் என்ன ஏதுங்கிறத ஒன்ஸ் நாம அந்த தீய சக்தியை பிடிக்கும் போது தான் தெரிய வரும்னு யோசிக்கும் போது கரெக்டா அவங்க வாத்தியார் அங்க நடந்து போவாரா, இவர் உதவியை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த வாத்தியாரை உட்கார வச்சுட்டு இந்த பேயை பத்தின மேட்டர் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்கூல்ல கடைசி மார்க் எடுக்கிற பசங்க எல்லாரும் இறந்து போறதுக்கு காரணம் கண்டிப்பா ஒரு பேய் தாங்கிற மாதிரிலாம் சொன்னாலும் இது ஒரு விஷயம், இதை நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்பணுமாங்கிற மாதிரி அந்த வாத்தியார் முதல்ல யோசிச்சுட்டு அங்கிருந்து போற மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் ஃபைன், இந்த விஷயத்த நீ தனியா வந்து சொல்றீங்கன்னா நான் ஏமாத்த பாக்குறியோன்னு நினைச்சிருந்திருப்பேன். இருந்தாலும் டாப் ஒரு பையனும் கூட சேர்ந்து வந்து சொல்றான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதான் செய்யுது. இப்போ என்ன உங்களுக்கு அந்த ரூமோட கீ தானே வேணும், எனக்கு கொஞ்சம் கிளாஸ் இருக்குது, அதை போய் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கீ எடுத்து வந்து தரேங்கிற மாதிரி சொல்லி அவர் கிளம்புறாரா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவோட அம்மா அங்க வருவாங்களா. அப்போ அந்த ஜோ புள்ள இருக்கிறாள், ஸோ அவ ஹீரோவோட அம்மாவை பார்த்துன்னு அவங்க கிட்ட போய் ஜாலியா பேசும்போது பார்த்தா ஜோவை ஹீரோட அம்மாவுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்திருக்கும் போல. இதை பார்த்துக்கிட்ட ஹீரோயினும் என்ன விட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்குவாங்க போல அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அந்த பேய் அடக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு இருந்தா அவங்க அம்மா இல்ல நீ போகாதன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பிரச்சனை கிடையாது, நீ தேவையில்லாம இன்வால்வ் ஆக அவசியம் இல்லைன்னு சொன்னாலுமே இல்ல நான் இதுல இன்வால்வ் ஆகுவேன், மற்றவங்களுக்காக இல்ல எனக்காகன்னு சொல்லுவா. ஹீரோவுமே இப்போ ஸ்கூலுக்கு வர வேண்டியதாக தான் இருக்கும். இருந்தாலும் ஹீரோவை மீட் பண்றதுக்காக அந்த ஜோப்புல வந்துருப்பாளா, இதாண்டா சரியான நேரம்னு அந்த வெள்ளை மண்டையன் ஹீரோ கூட தான் இருப்பான். ஸோ அவனை ஜோவோட பாடிக்குள்ள போக சொல்லிட்டு ஜோவும் நானும் ஒன்னா வெளியில போறங்கிற மாதிரி அவங்க அம்மாவை ஏமாத்தி அவன் இப்போ ஸ்கூலுக்கு வந்துருவான். ஸோ ஹீரோயின் ஹீரோ அப்புறம் அந்த வாத்தியார் இருக்கிறாருல இவங்களை நம்பி அவரு வந்துருப்பாரு. வாத்தியார் தான் அந்த பேஸ்மெண்ட் நிக்கிறதுக்கான கீ எடுத்து வந்துட்டு அந்த லாக்கை நீக்கிக்கிட்டு இருப்பாரா. ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த மந்திர கயிறு ஹீரோயின் அந்த கோடாரி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தவருமே டாய் உங்களை எல்லாம் நம்பி இதை ஓபன் பண்ணலாமாடாங்கிற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுவே அந்த வெள்ளை மண்டையன் ஜோவோட பாடியை கொண்டு போயிட்டு அந்த நர்சிங் ரூம்ல படுக்க வச்சிடறான். உயிரோட தான் இருக்கிறா. சரி என்ன விட்டுட்டு இவங்களாம் எங்க போனாங்கிற மாதிரி அந்த வெள்ளை மண்டையன் நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் பிரின்சிபலோட போட்டோவை பார்க்கறான். அவன் இதுக்கு முன்னாடி பிரின்சிபலை பார்த்துருக்கான். ஆனா அவன் பிரின்சிபலுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கேங்கிற மாதிரி இவன் ஹீரோயின்ட்ட சொல்லியிருந்திருப்பான்ல. அது எப்பன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட பாட்டிமாவை யாரோ ஒருத்தங்க பின்னாடில இருந்து குத்திருந்திருப்பாங்கல்ல, அதுவே இந்த பிரின்சிபல் தான். இங்க வாத்தியாருமே கதவை நீக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் உள்ள போறாங்களா. போனா அந்த இடத்துல ஏகப்பட்ட இந்த சேர்ஸ் எல்லாம் இருக்கும். சடனா ஏதோ கிளாஸ் ரூம்ல உட்கார்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த ஆன்மாக்கள் எல்லாமே அப்படியே கிளாஸ் ரூம்ல அமைதியா உட்காந்துருக்கிற மாதிரி தெரிய செத்து போனவங்களா திருப்பி வந்துட்டாங்கடா அப்படின்னு ஹீரோ அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது இல்ல பேசாதீங்க, வாத்தியார் எப்ப வேணாலும் இங்க வரலாம், எங்க எல்லாரையுமே அமைதியா இருக்க சொல்லியிருக்காருங்கிற மாதிரி இந்த பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கவே நாங்க மட்டும் தானே இருக்கிறோம், என்ன வாத்தியார்னு கேட்க பின்னாடி திரும்பி பாருன்னு சொன்னா அது ஆக்சுவலி இவங்களோட வாத்தியாரா தான் இருக்கும். ஸோ அவங்களோட பாடியை அந்த ஈவில் ஸ்பிரிட் டேக் ஓவர் பண்ணிருச்சு. 2 பேரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் ஹீரோயினை போட்டு தள்ளலான்னு இருக்கும்போது கரெக்டா அந்த வெள்ளை மண்டையா உள்ள வருவானா. ஸோ இந்த கேப்ல ஹீரோ அந்த வாத்தியாரை கீழே அமைக்கி அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக முயற்சி பண்ணா. அந்த வெள்ளை மண்டையினுமே ஹீரோயின் கிட்ட மேட்டர் சொல்லிடுறான். இந்த மாதிரி இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்கிறான்ல அவன் தான் அவனோட பாட்டிமாவை கொன்னது, இந்த ஈவில் ஸ்பிரிட்டுமே அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடனா வாத்தியாரோட பாடியில இருந்து அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுங்கிறது அந்த வெள்ளை மண்டையன் இருக்கிறான்ல அவனோட சோலை அப்படியே கன்சியூம் பண்ணிடுது. ஏன்னா அந்த வெள்ளை மண்டையன் வெறும் பேய் தானே. அந்த வெள்ளை மண்டையன் இப்போ போயிட்டான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு பெரிய வருத்தம் தான். ஏன்னா ரொம்ப வருஷமா கூட இருந்திருக்கான். கடைசியா அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஆசை கூட நான் நிறைவேற்றியே வைக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர கில்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆடிட்டோரியம் வந்து உட்காந்தவங்களும் அப்படின்னா பிரின்சிபல் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா இதை வெளியில சொன்னா யாரும் நம்ப போறது இல்லை. அதனால அந்த பிரின்சிபலே
மாற்ற அளவுக்கு அவன் ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டு வைக்கணும். அவன் எவிடன்ஸை விட்டு வைக்கணும்னா அவன் குழம்பி போகணும், அவன் பதட்டமடையணும். அவன் பதட்டமடையணும்னா அவனோட கண்ட்ரோலில் இருக்கிற இந்த ஈவில் ஸ்பிரிட்டை எப்படியாவது நம்ம கைவசமாக்கணும். அப்போ இந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கணும்னு யோசிக்கக்குள்ள அப்போதான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கட்டும், இப்போ என் ஃப்ரெண்டோட ஆன்மா எங்க இருக்குது, என் ஃப்ரெண்டோட ஆன்மா எங்க இருக்குதுன்னு அந்த வெள்ளை மண்டனுக்கு மட்டும்தான் தெரியும்னா இப்போ நான் போய் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு இவன் ஒரு மாதிரி சோகமாக. இப்போ அதுவே அந்த ஃப்ரெண்டு பையனை காட்டுறாங்க. கூட்டு வந்து ஒரு கலரை பக்கத்தில் உட்கார வச்சுருந்துருப்பான் போல். என்னடா அது கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களே தவிர எவனும் கூட்டிகிட்டு போகிறக்கு வர மாதிரி தெரியலையேன்னு அது ஏட்டில் உட்காந்துருப்பான் தனியாக. அடுத்தது என்ன பண்ணலான்னு காலையில் ஸ்கூலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பையன் கிளாஸ்க்குள்ள வந்துட்டு டே மாமே மறுபடியும் எக்ஸாம் வைக்க போகிறானுங்களாமாடா, ஒழுங்காக படிங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு போகிறானா. இதை கேட்டோன்னே அந்த கார்ட்டூன் வரையற அந்த பொண்ணு இருக்கிறாள், ஸோ அவள் ஹீரோயினை பார்த்துட்டு அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நான் தான் கடைசி மார்க் வாங்க போகிறேன், நான் சாக போகிறேன் இல்லைங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாளா. அவள் சொல்கிறத கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அப்படியே அவளை வெளியில கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு புள்ள, இந்த ஒரு டெஸ்ட்ல நீ எங்கேயாவது பாதியிலாம் விட்டுறாத, உன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆன்சர்ஸையுமே வந்து கரெக்டா பதிலளிக்க ட்ரை பண்ணு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் தப்பான ஆன்சர்ஸா மார்க் பண்றேன். ஸோ அப்படி பார்த்தா நான் கடைசி மார்க் எடுக்கும்போது அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுங்கிறது என்ன அட்டாக் பண்றதுக்காக வரும், நீ தப்பிச்சிருவ அப்படின்னு சொன்னா ஹீரோயின் ஏன் இதெல்லாம் பண்ண சொல்ற அப்படின்னு இவளுக்கு தெரியல. இருந்தாலும் ஹீரோயின் ஒரு மந்திரவாதியோட புள்ளங்கிற மட்டும் தெரியும்ல. ஸோ அதனால அந்த ஒரு கார்ட்டூன் வரைகிற பிள்ளைக்கும் சரின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன டவுட்டுங்கிறது இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணியும் நானே கடைசி மார்க் எடுத்தா என்ன பண்றதுங்கிற மாதிரி. அண்ட் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பிரின்சிபலும் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வாத்தியார் இருக்கிறாருல, ஸோ அவரும் நம்ம பிரின்சிபலை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேஸ்மெண்ட்டுக்கு போனது, அங்கே ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை பார்த்தது, இது எல்லாத்தையுமே சொல்றாரா. ஏன் பசங்க கூட நைட் டைம்ல ஸ்கூல்ல வந்துட்டு ஏதோ ஒன்று பார்த்தேன்னு உளறிட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு போய அப்படின்னு பிரின்சிபல் சொன்னாலுமே இல்ல தல சீரியஸா சொல்றேன், இந்த ஸ்கூல்ல ஏதோ பேய் மாதிரி இருக்கு, இப்போ நடக்க போற இந்த ஒரு எக்ஸாம் முதல்ல நம்ம கேன்சல் பண்ணிட்டு இந்த பேயை ஓட்டுறதுக்கான வழியை பார்ப்போம்னு சொன்னா கோவத்துல அந்த பிரின்சிபல் போட்டு வாத்தியார சர்ற மாதிரியே அடிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீ, எதிர்காலத்துல பயங்கர திறமசாலியா வரப்போற ஸ்டூடெண்ட்ஸை நான் உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டா பேய் வருது பிசாசு வருதுன்னு படிச்ச மாதிரியாடா பேசிட்டு இருக்கிற உன்னில அவன்டா வேலைக்கு வச்சதுங்கிற மாதிரி திட்டிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அந்த ஃப்ரெண்டு பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவனை பாக்குறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அவங்க அம்மால அவங்க ரெண்டு பேரை பார்த்தானே பயங்கரமா அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவுமே எவ்வளவுதான் ஆறுதல் வார்த்தைகள் கூற ட்ரை பண்ணாலும் அவங்க அம்மாவோட வருத்தங்கிறது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வரக்குள்ள ஹீரோயின் கொஞ்சம் முடிவோட தான் இருக்கிறா. ஓகே ஃபைன், இந்த கடைசி மார்க் எடுக்கலாமா இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேள்விங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கதா செஞ்சது. ஆனால் இப்போ அந்த கேள்விகள் இல்லை, டெஃபினட்டாக கடைசி மார்க் எடுக்கிறோம், அந்த பேயை நான் என்ன நோக்கி வர வைக்கிறேன், அந்த பேயை நான் ஃபினிஷ் பண்ணுறேங்கிற மாதிரி நினைப்பா. அடுத்த நாள் காலையில் எக்ஸாமும் நடக்குது. கடைசி மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஹீரோயின் மொக்கையை எழுதியிருந்திருக்கணும், அந்த புள்ள கரெக்டாக எழுதியிருந்திருக்கணும். ஆனால் அந்த புள்ள கரெக்டாக எழுதுற மாதிரியே தெரியல. அதனால ஆன்சர் ஷீட்டில் நேம் எழுதாம ரெண்டு பேரும் அவங்களோட பேப்பர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியாம போகுது. வாத்தியார் கண்டுபிடிக்கல, இருந்தாலும் ஏன் நேம் எழுதாம வச்சிருந்திருக்கேன், சட்டு புட்டுன்னு நேம் எழுதுங்கிற மாதிரி நேம் எழுத வச்சிடுறாரு. சரி இந்த ஒரு டெஸ்ட்ல தான் சொதப்பிருச்சு, அடுத்த டெஸ்ட்லயே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுத்த டெஸ்ட்லயும் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஆனா ஹீரோ பையன் சும்மா இல்லாம டீச்சர் கிட்ட மேடம் யாரோ சீட்டிங் பண்ற மாதிரி இருக்குது, நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் பக்கத்துல டீச்சரை வந்துடுறாங்க. ஸோ அதனால மறுபடியும் பேப்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கோவத்தில் வந்துட்டு டே லூசு பைலே உனக்கு என்னடா இப்போ பிரச்சனைங்கிற மாதிரி ஹீரோட்ட பிரச்சனை பண்ணாலுமே அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அப்படின்னாலுமே ரொம்ப தெளிவாக தெரியுது ஹீரோயின் கடைசி மார்க் எடுக்க வேண்டாம், இந்த பேய் கிட்ட மாட்ட வேணாம்னு அவன் நினைக்கிறான். அடுத்த நாள் காலையில் ரேங்க் கார்டை கொடுக்கறதுக்காக வாத்தியாரும் வராரா. உள்ள வந்தவர் நம்ம ஹீரோவை பிடிச்சி தான் பயங்கரமாக திட்டுறாரு. அண்ட் அவனுக்கு அறிவு இல்லையாடா, நல்லா படிக்கிற பையன் தானே நீ, என்ன இப்போ திமிர் பண்ணிட்டு இருக்கிறியாங்கிற மாதிரிலாம் திட்டுறாரு. பசங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா ஹீரோ தான் கடைசி மார்க் வாங்கியிருந்திருக்கான். அவனுக்கு தான் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் பதில் தெரியும்ல, அதனால கடைசி மார்க் வாங்குறது அவனுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. அவனை வெளியில கூப்பிட்டு ஹீரோயின் கண்ணத்திலே பொலிச்சுன்னு வைக்கும் போது பரவாயில்ல நீ அடிச்சது ஓகே தான், ஏன்னா எங்க அம்மா தேவையில்லாம உங்க அம்மா அடிச்சாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள என்னடா ஓவரா திமிர் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு ஹீரோயின் கடுப்பாகும் போது நீங்க பண்ணா மட்டும் ரொம்ப தியாகமான ஒரு முடிவு, அதுவே நாங்க பண்ண திமிரா, நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அவ்வளவுதாங்கிற மாதிரி தான் அவன் பேசிட்டு இருப்பான். ஆனா ஆக்சுவலி அவனோட கனவுல ஹீரோயினோட ஆன்மா அந்த ரூம்குள்ள இருக்கிறத பார்த்துருப்பான்ல. ஸோ மேபி ஹீரோயினும் சாகருக்கு வாய்ப்பு இருக்கணும், ஒரு சின்ன பயங்கிறதே இருக்கும், அதனால தான் அப்படி பண்ணியிருப்பான். இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டான். அதுவே ஹீரோ ஃபெயில் ஆயிருக்காங்கிற மேட்டர் தெரிஞ்சனே பிரின்சிபலால என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. பிடிச்சி வைஸ் பிரின்சிபல் எல்லாம் திட்டிட்டு இருப்பாரு, ஏய் எக்ஸாம்ல என்ன நடந்துச்சு, எப்படி அவன்லாம் ஃபெயில் ஆவாங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருந்தா. அதுவே ஹீரோயின் இப்போ ஹீரோ கடைசி மார்க் எடுத்துருக்கான்ல, சரி கடைசி மார்க் எடுக்கணும்னு பிளான் போட்ட, அடுத்தது நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா, வெல் உண்மையை சொல்ல போனா கடைசி மார்க் எடுக்கணுங்கிறது மட்டும் தான் என் பிளானே தவிர அடுத்தது என்ன
பண்றேன்னு எனக்கு தெரியாது, நியாயப்படி நீ தான் என்ன காப்பாத்துனங்கிற மாதிரி மூஞ்சியை பாவமா வச்சுக்கிட்டு இருப்பானா. அதுவே பிரின்சிபலோட லாக்கர்ல இருந்து வேற ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுமே வெளியில வரக்கு துடிக்கும் போது, இல்ல இல்ல வெளியில வந்துடாத, உனக்கு நான் வேற ஒருத்தைய ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்கவே அது வெளியில வந்துருச்சு. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அந்த டிராயிங் பண்ற பிள்ளையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போவா. இருந்தாலும் பிள்ளைங்களா நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஒரு விஷயத்த மறந்து வச்சுட்டேன்னு சொல்லுவாளா. என்ன விஷயத்த மறந்துட்டேன்னு கேட்டா என் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போவா. அதுவே அந்த ஈவில் ஸ்பிரிட் ஹீரோவை ஸ்கூல் முழுக்க தேடிட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல இருக்கிற ஒரு மியூசிக் ரூம்ல தான் ஹீரோயின் சேஃபா வச்சிருந்திருக்கா. ஸ்கூல்ல பசங்க இருக்கிறாங்க இல்லங்கிறதெல்லாம் தாண்டி எப்படியும் அந்த ஈவில் ஸ்பிரிட் கொலை பண்றதுக்காக வரும். ஆனா அது கூட சண்டை போடணும்னா முதல்ல ஸ்கூல்ல யாரும் இல்லாம இருக்கணும். அதனால தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இறங்கி சண்டை போடலான்னு. ஆனா அப்போ அந்த கார்ட்டூன் ஒரு புள்ள இருக்கிறாள், அவ உள்ள வருவாளா. நீங்க எப்படி பண்றேன்னு கேட்டா, இல்ல இந்த கடைசி மார்க் எடுக்க வேண்டியதுங்கிறது நான் தான், சோ எனக்கு பதிலா நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு நானும் கூடவாது அட்லீஸ்ட் இருக்கலாமேன்னு சொல்லுவாளா. போதாத குறைக்கு இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஜோவுமே வந்துருப்பா. ஜோ ஏன் வரானா, ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் இப்ப கடைசி மார்க் எடுத்துருக்கான். இந்த ஸ்கூல்ல கடைசி மார்க் எடுக்கிற எல்லாரும் சாகுறாங்க அப்படிங்கும் போது ஹீரோவோட உயிருக்கு ஆபத்துன்னு அவளுக்கு தெரியும். மாய மந்திரம் இதெல்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் அவளுக்கு ரெண்டாவது பட்சம். இப்போதைக்கு ஹீரோட உயிருக்கு ஆபத்து, ஸோ அதனால அவனை காப்பாற்றணுங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல தான் அவ இருக்கிறா. சரி வாலண்டியரா வந்து நீங்களே உதவி பண்றேன்னு சொல்லும் போது உங்க உதவியை நான் எப்படி எடுத்துக்காம இருக்கிறதுன்னு ஹீரோயின் அவ போட்டு வச்சிருந்திருக்க பிளான சொல்றா. ஒன்ஸ் ஹீரோ ஸ்கூல்ல வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த ஆன்மா ஹீரோவை பிடிக்கிறதுக்காக கண்டிப்பா வரதான் போகுது. அப்படி நாங்க ரெண்டு பேரும் அந்த ஆன்மாவை எதிர்கொள்றதுக்காக தயாரா இருக்கும் போது ஹால்வேல அந்த ஆன்மா எந்த வழியா வருமோ அந்த இடத்துல ஒரு தாயத்து மாதிரி ஒன்று வச்சு அந்த ஆன்மாவை நம்ம முதல்ல ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படியே அந்த ஆன்மா ட்ராப் பண்ணப்பட்டுருச்சுன்னா திடீர்னு நீங்க ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க வெளியில வந்து அந்த ஆன்மாவை உங்க பக்கம் பார்க்குற மாதிரி நீங்க திசை திருப்புங்க. அது ட்ராப் பண்ணப்பட்டிருக்கிற காரணத்தால அது உங்களை அட்டாக் பண்ணாது, ரேதர் அது உங்களை திரும்பி பார்க்கும். இந்த கேப்ல ஹீரோயினோட பாட்டிமா கொடுத்த அந்த ஒரு மந்திர கோடாரியை வச்சு அந்த ஒரு ஆன்மாவை போட்டு தள்ளிடுவான். ஸோ இதுதான் பிளான். எப்படி பிளான் சோக்கா இருக்கான்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருந்திருக்க அந்த மந்திர காகிதங்கள்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க, அப்போ ஜோ தான் கேட்பா, அந்த பேயை எங்க பக்கம் நாங்க திருப்ப வைக்கணும்னா அதுக்கு நாங்க இந்த பேயை பார்க்கணுமே, அது எப்படி பாசிபிள்னு கேட்கும்போது இதை பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்சம் ஹீரோயின் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அவளோட பவரை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேராலையுமே பேய்களை பார்க்குற மாதிரி பண்றா. கட் பண்ணா அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் அந்த ஆன்மாவை எதிர்க்கலாங்கிற மாதிரி கோடாரியும் கயிறோடும் வந்து நின்றுகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டும் வேகமா அவங்க அட்டாக் பண்றதுக்காக வரக்குள்ள அங்க இருக்கிற எந்த ஒரு மந்திர காகிதங்களும் அந்த ஆன்மாவை ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல. ஒளிஞ்சுகிட்டு இருந்த ஜோவும் அந்த இன்னொரு பொண்ணுமே அந்த பேயை நம்ம பக்கம் திருப்பலான்னு பார்த்தாலும் அது கண்டுக்கல, நேரா வந்து இவங்கள ரெண்டு பேரும் அடிச்சு பறகுடுது. அந்த ஸ்பிரிட்டுக்கு ஹீரோ தானே டார்கெட், அதனால அவனை தான் அட்டாக் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும். உடனே அந்த ஜோ புள்ள கோடாரி எடுத்துட்டு அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்றதுக்கு போனா அது அவளையும் தூக்கி எறியுது. இன்னொரு பொண்ணு தான் அந்த ஜோ புள்ள வந்து அப்படியே தூக்கி விட்டுட்டு அவகிட்ட இருந்த அந்த ஒரு கோடாரியை ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயினும் அந்த கோடாரியை வச்சுட்டு அந்த ஸ்பிரிட் கூட சண்டை போட ட்ரை பண்ணா வேலைக்கே ஆகல. போத் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரையும் அதை தூக்கி வச்சுட்டு அப்படியே அதே இடத்துல ரெண்டு பேரையும் காலி பண்ண பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இவங்களே விட்டு கொடுக்காம தொடர்ந்து மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து இவங்க விடுபடுறாங்க. அந்த ஈவில் ஸ்பிரிட் அங்கிருந்து போயிருச்சு. ஆனா அந்த பிரின்சிபல் கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை குத்த வந்திருப்பானா, எப்படி அவனை தருகிறாங்க. அந்த ஆளு ஹீரோயின் மேல சரியான கான்ல இருப்பான் போல. நீ வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த ஸ்கூல்ல என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சது, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா போயிட்டு இருந்த ஸ்கூல் நாசமா போயிடுச்சுங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருந்தா தெரியாதனமா ஹீரோ பையன் அந்த பிரின்சிபலை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருவானா. அவர் கையில தான் கத்தி இருந்துச்சுல, அந்த கத்திங்கிறது அவர் நெஞ்சிலே இறங்கி இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஜோவும் இன்னொரு பிள்ளையுமே ரூஃப் டாப் போயிருந்திருப்பாங்கல்ல. அண்ட் அப்பா அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்ங்கிறது ஜோவோட பாடியை டேக் ஓவர் பண்ண இங்க ஹீரோவும் ஹீரோயினும் பிரின்சிபலுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா கத்தி குட்டு பட்டிருந்தாலுமே ஸ்டில் அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. அந்த ஆள் கிட்ட இருக்கிற நம்ம பாட்டிமாவோட அந்த பர்ஸ் இருக்குதுல்ல, ஸோ அதை ஹீரோயின் எடுத்து வச்சுக்க. அப்பதான் அந்த பிரின்சிபல் ஒரு மேட்ரையே சொல்றாரு. என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரின்சிபல் இந்த ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கும்போது வறண்டால சும்மா ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தா அவரோட காது படுறபடியே நிறைய பேர் என்ன ஸ்கூல் இது பசங்களாம் ஒழுங்கே படிக்கவே மாட்டேங்கிறாங்க, பிரின்சிபல் என்னத்தை தான் ஸ்கூல் நடத்துறாரு, ஒரு மாதிரி கேப்பபிளே இல்லாத ஒருத்தரா இருக்கிறாருங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் அடிப்பட ஆரம்பிச்சிருக்கும். இப்படி இருக்கிற டைம்ல தான் வறண்டால ஏதோ ஒரு பையன் வேகமா ஓடுற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்குமா. என்னடா அதுன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியாம கிளாஸ்குள்ள எட்டி பார்த்தா அந்த பையன் சூசைட் பண்ணியிருப்பான் போல. ஸோ இப்போ ஒரு வறண்டால பார்த்ததுங்கிறது அந்த பையனோட ஆன்மாவை தான். ஆனா அந்த பையனை சாகடிச்சது அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா தான் இருக்கும். அந்த பையனை சாகடிச்சது மட்டும் இல்லாம இப்போ உள்ள வந்த பிரின்சிபலையுமே டக்குன்னு அதை பொசஸ் பண்ணிட்டு இந்த ஊர்லயே அவனை ஒரு மொக்க பிரின்சிபல்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, இந்த ஸ்கூல் ஒரு மொக்க ஸ்கூல்னு சொல்றாங்களா. கமான், இந்த பேர் எல்லாத்தையும் மாத்துறதுக்காக நான் உனக்கு உதவி பண்றேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு லேடியை கண்டுபிடிச்சு
கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பான். அந்த ஒரு லேடி தான் நம்ம ஹீரோயினோட பாட்டிமா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா தேடி அலைஞ்சுதான் ஹீரோயினோட பாட்டிமாவை அவன் கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த பர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஈவில் ஸ்பிரிட்டை அவன் கண்ட்ரோல் எடுத்து வந்திருப்பான். மேட்டர் என்னன்னா இன்னைக்கோ இல்ல என்னைக்கோ கண்டிப்பா ஹீரோயினோட பாட்டிமா அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை பிடிச்சி அடைச்சு வச்சிருந்துருவாங்க. அப்படி அடைச்சு வச்சுட்டாங்கன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு அதுக்கப்புறம் மனுஷங்களை கொல்ல முடியாது. அதனால இந்த பிரின்சிபலோட கண்ட்ரோல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு சாகடிக்கிறதுக்கான ஹியூமன்ஸும் கிடைப்பாங்க. அது நேரத்துல இவனுக்கும் பசங்களை பயமுறுத்தி அவங்கள படிக்க வைக்கிறது மூலமா இவனோட ஸ்கூல்ல நம்பர் 1 ஆக்குன மாதிரி ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் டீலிங்ல தான் 2 பேர் ரன் ஆயிட்டு இருந்திருப்பானுங்க இவ்வளவு வருஷமா. அதனால இப்போ கூட உங்களால எங்களை கண்டிப்பா தடுக்க முடியாது. நான் எங்கேயோ இருந்த என் ஸ்கூல்ல நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கேன். இதை உங்களால தடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ மேல யாரோ கத்துற மாதிரி இருக்குமா? என்னடான்னு போய் பார்த்தா ஜோவோட பாடியை அந்த ஆன்மா டேக் ஓவர் பண்ணியிருந்திருக்கோம்ல. ஸோ அது சூசைட் பண்றதுக்கு இருக்கும்போது ஹீரோ உள்ள வந்து ஜோவை காப்பாற்ற ட்ரை பண்ணா அப்படியே ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு மாட்டினியாடா மௌனி, இப்போ உன்னோட பாடியை எடுத்து உன்னை சாவடிக்கிறேன்டா அப்படின்ட்டு ஹீரோவை பொசஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணக்குள்ள எப்படியோ ஹீரோவோட கையை பிடிச்ச ஹீரோயினும் அவளோட பவர்ஸை கொஞ்சம் ஹீரோவுக்கு கொடுத்து ஹீரோவோட பாடியை அந்த ஆன்மா பொசஸ் பண்ணாத வகையில தடுத்து அந்த ஈவில் ஸ்பிரிட்டை கொஞ்சம் வீக் பண்ணிடுறா. அதை வீக் பண்ண கையோட அந்த பிரின்சிபல் வச்சிருந்த அந்த சுருக்கு பை ஹீரோன்ட்ட தானே இருக்கு. அதை வச்சு அந்த ஈவில் ஸ்பிரிட்டை அவ ட்ராப் பண்ணிடுவானா அவளையே ஓவர் பவர் பண்ணி அந்த ஈவில் ஸ்பிரிட் அந்த சுருக்கு பையை விட்டு வெளியில வர கூடவே ஹீரோயினோட பாட்டிமா இருக்கிறாங்களா அவங்க ஆன்மாவுமே அந்த இடத்துக்கு வரும். அப்ப அந்த ஸ்பிரிட் பாட்டிமாவை பார்த்து நான் தான் சொன்னேன்ல உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நக்கலா இருந்தா அதுக்கும் அந்த பாட்டிமா என்ன மாதிரி வயசானவங்கனால 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எதுவும் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், இருந்தாலும் சின்ன பசங்க தான் எதிர்காலத்தை மாத்துவாங்க, உன்ன மாதிரியான ஆளுங்களை அவங்க தடுத்து நிறுத்துவாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டிமா அங்க இருந்து மறைஞ்சு போவாங்களா. இந்த கேப்ல ஹீரோவும் ஹீரோயினும் திருப்பி எந்திரிச்சு வந்து அந்த சுருக்கு பையை வச்சு எஸ்கேப் ஆன அந்த ஈவில் ஸ்பிரிட்டை மறுபடியும் ட்ராப் பண்ணி அடுத்தது அந்த கோடாரியா பயன்படுத்தி அந்த சுருக்கு பைக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆன்மாவை இவங்க காலி பண்றாங்களா. ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டிமாவோட ஆன்மாவும் அங்க வருது. பரவாயில்ல எதிர்பார்த்ததோட நீ எல்லாத்தையுமே பெட்டரா தான் பண்ணிருக்குங்கிற மாதிரி அது சொல்லும் போது தான் ஹீரோயினுக்கு புரியுது. அப்படின்னா கிளவி இவ்வளவு நாளா இது எல்லாத்தையும் நீ தான் ஸ்கெட்ச் போட்டேன்னு. ஆனா இப்போ பாட்டிமாவும் ஓகே என் வேலை முடிஞ்சிச்சு, நான் 10 வருஷமா இந்த இடத்துல தேவையில்லாம பூலோகத்துல சுத்திட்டு இருக்கிறேன், ஆஃப்டர் லைஃபுக்கு போகணும்ல, ஸோ இனிமேல் இந்த மந்திரவாதியா நீ இருக்கலாமா வேணாமாங்கிறது அந்த முடிவு உன் கையில தான் சொல்லிட்டு இறந்து போன பசங்களோட ஆன்மாவெல்லாம் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஐயோ என் ஃப்ரெண்டு பையனோட ஸ்பிரிட் எங்க இருக்குன்னு கேட்காம விட்டுட்டுமேனு ஹீரோ பதறி போகும்போது பின்னாடி வந்து அந்த வெள்ளமடையனும் அவனை நான் இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சுடுகாட்டில தான் உட்கார வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்மாக்களை காப்பாத்தின மாதிரி உங்க பாட்டிமா என் ஆன்மாவையும் காப்பாத்தினாங்க. பிளஸ் ஏற்கனவே எங்க அம்மாவை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அதனால இனிமேல இந்த பூலோகத்துல எனக்கான வேலை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவனும் மறைஞ்சிருவான். அதுவே கத்தி குத்து வாங்கின அந்த பிரின்சிபல் இருக்கிறாருல, ஸோ அவர் எந்திரிக்கிறாரா பார்த்தா அவரோட உடம்புல அந்த கத்தி குத்து காயங்கள் எதையும் காணும். என்னடானா அவரும் இறந்து போயிட்டாரு. ஸோ இப்போ ஆன்மாவா இருக்கிறாரா அந்த ஆளுக்கு செத்துட்டோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய நிம்மதி மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்பாடா செத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதுவே ஹீரோவும் அந்த கலரையெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க தன்னோட ஃப்ரெண்டையுமே மீட் பண்றான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளா சுயநினைவே இல்லாம இருந்த அந்த ஃப்ரெண்டு பையனும் கண் விழிக்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஃப்ரெண்டு பையனாலே அதுக்கப்புறம் பேய்களை பார்க்க முடியும் போல. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டு பையனோட அப்பா வந்துட்டு அவனை பொழிச்சிட்டான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சி ஆறுதெல்லாம் படுத்துறாரு. கட் பண்ணா எப்பவும் போல ஸ்கூல்ல மறுபடியும் எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி பிரின்சிபல் இறந்து போயிட்டார்ல, அதனால வைஸ் பிரின்சிபல் தான் இப்போ இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலா இருக்கிறாரு. ஏற்கனவே இருந்த பிரின்சிபலை எல்லாருமே அவர் பண்ண டார்ச்சர்லயே அந்த ஆளை மறந்துட்டாங்க. ஆனா அந்த ஆளோட டார்ச்சரால இறந்து போன பசங்களா இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்கள எந்த ஒரு பசங்களும் மறக்கவே இல்லை. கேர் பண்ற அளவுக்கு எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஹீரோயினுக்கும் இப்போ ஹீரோ அந்த ஃப்ரெண்டு பையன் அதுக்கப்புறம் அந்த டிராயிங் பண்ற பொண்ணு பிளஸ் நம்ம ஜோ அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்ஸ் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே இந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு பிளஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.